Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நேத்து SDT எக்ஸாம் வந்துட்டு நடந்துச்சு. சோ அதுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இதல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ்க்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் B ல உள்ள 30 क्वेश्चन தமிழ்ல இருந்து கேட்டிருப்பாங்கல்ல. சோ அதுதான் அந்த நிறைய பேருக்கு வந்துட்டு மார்க் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30 क्वेश्चंस வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த 30 क्वेश्चंஸ்க்கு மார்க் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 20 क्वेश्चनக்கு வந்துட்டு 2 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு மட்டும் 40 மார்க் வந்துரும். லாஸ்ட் 10 क्वेश्चनக்கு வந்துட்டு 1 மார்க். சோ அதுக்கு ஒரு 10 டோட்டலா 50 மார்க் வரும். நீங்க இந்த 50 மார்க்குக்கு நீங்க 20 மார்க் எடுத்துர்க்கீங்க அப்படினா உங்களுடைய பார்ட் B திருத்துவாங்க. இல்ல அப்படினா திருத்த மாட்டாங்க. ஓகேவா? சோ நீங்க மினிமம் 20 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்கணும். 20 क्वेश्चंस ன்னு பார்க்காதீங்க. நீங்க என்ன क्वेश्चन கரெக்ட்டா இருக்கீங்களோ அதுக்கு என்ன மார்க் வரும் அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்துட்டு கரெக்ட்டா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் வந்துட்டு உங்களோட பார்ட் B திருத்தலாமா வேண்டாமாங்கிறதுக்கு மட்டும் தான். மத்தபடி வேற கால்குலேஷன்ஸ்லலாம் இந்த மார்க் வந்துட்டு எடுத்துக்கிட மாட்டாங்க. ஓகேவா? சோ பார்ட் B இந்த 31வது நம்பர்ல இருந்து 180வது क्वेश्चन வரை இருக்குல அந்த क्वेश्चंस மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க்ல வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்துட்டு அந்த 30 மார்க் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 30 क्वेश्चंस வந்துட்டு நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. அது ஜஸ்ட் நீங்க 20 क्वेश्चन கரெக்ட்டா வந்திருக்கா 20 மார்க் வந்திருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? சோ அத வந்துட்டு ஃபைனல் கால்குலேஷனுக்கு எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பார்க்கலாம். So first question பாத்தீங்கன்னா உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை 31வது கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8ஆம் வகுப்புல 5வது இயல்ல வந்துட்டு இது இருக்கு. நம்ம நோட்ஸ்ல 19வது பக்கத்துல கொடுத்திருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B தவண்டை குடுகுடுப்பை. அடுத்து 32வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் D பெயரச்ச விகுதி. இது இயல் 5ல அதாவது 7ஆம் வகுப்புல இயல் 5ல நம்ம நோட்ஸ்ல பக்கம் 22ல வந்துட்டு இருக்கும். அடுத்ததா 33 உரிமை பொருளில் வரும் வேற்றுமை என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு 8ஆம் வகுப்புல 4வது இயல்ல இருக்கும். நம்ம நோட்ஸ்ல பேஜ் நம்பர் 16ல கொடுத்திருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 6ஆம் வேற்றுமை. அடுத்து 34 இது 6ஆம் வகுப்புல 1வது இயல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 6வது பக்கத்துல கொடுத்திருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை. அடுத்ததா 35 வந்து சூரியப்பூ சூடர்க்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9ஆம் வகுப்புல 6வது இயல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 46ல இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் C நாஞ்சில் நாடன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட். அடுத்து 36 புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 36வது 10ஆம் வகுப்புல 2வது இயல்ல இருந்து வந்து இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா 17வது பக்கத்துல வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் C புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். 37வது பாத்தீங்கன்னா இது நமக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைய நம்ம கொடுத்த நோட்ஸ்ல பாடல் வரிகள்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ 1 to 5th ஸ்டாண்டர்ட்ல தான் இது இருக்கு. ஒரு பாடல் வரிகள்லாம் இங்க வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இந்த இது வந்து நமக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படினா C. ஓகேவா? 39க்கு C நீதிநெறி விளக்கம். 37க்கு C. ஓகேவா? அடுத்ததா 38வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு D. இது வந்து நமக்கு எப்படி வரும் அப்படினா நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தலைத்து ஓங்கி வளர்ந்து எல்லாமே ஒரே பொருள்ல வரும். ஆனா பொழிந்து அப்படிங்கிறது மழை பொழியிறது. ஓகேவா? சோ அந்த மாதிரி மீனிங்ல வரனால அது மட்டும் என்னன்னா வேறுபட்ட சொல். சோ அதனால பொழிந்து அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 39 பாத்தீங்க அப்படினா இது 9ஆம் வகுப்புல 6வது இயல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 41ல இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் A உரிச்சொல் தொடர். அடுத்து 40வது கேள்வி. இது 9ஆம் வகுப்புல 6வது இயல்ல இருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 99ல வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D பானை வனைதல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனா இங்க வந்துட்டு தப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்து 41வது கேள்வி. பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 9ஆம் வகுப்புல 1வது இயல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 5ல வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C மலையாளம். அடுத்து 42வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு C. இது வந்துட்டு நமக்கு புக்குக்குள்ள இருந்து கேட்டிருப்பாங்க क्वेश्चन. அதாவது புக்குக்குள்ள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் அமைப்பு
இப்போ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சீன்ஸ்லேருந்து ஒரு லைன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஜாதவ் பையங் அப்படிங்கிறது தான் என்னென்னா ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்ததாக 43 நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் என்ன? ஸோ இது வந்து நம்மளுக்கு கட்டாய தமிழ்லேயும் இந்த நேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருந்துச்சு. இதுக்கான கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 43 10ஆம் வகுப்பில் 2வது இயல்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 17 இருக்கும். 43க்கு ஆப்ஷன் சி வலம்புரி சங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 44 உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்ற கூறும் அணி எது? 44 9ஆம் வகுப்பில் நமக்கு 9வது இயல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 67 வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உருவக அணி. அடுத்து 45 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைய நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதில் பாடல் வரிகள் தனியாக கொடுத்துருந்துருப்போம். அந்த பாடல் வரிகள்ல இருந்து தான் இந்த லைன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 40ஆவதுல ஏ. ஓகேவா, ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இது வந்துட்டு அந்த 1 to 5 பாடல் வரிகள்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 46 பண்டிகை அப்படிங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7ஆம் வகுப்பில் 4வது இயல்லேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 18 வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஏ திசை சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 47 ஒரு பாடல் வரி கொடுத்து இவ்வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் வகுப்பில் உள்ள பாடல் வரிகள்ல இருந்து தான் வந்திருக்கு. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 122 இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். இது வந்து மணிமேகலையிலிருந்து கொடுக்கப்பட்ட பாடல் வரிகள். அடுத்ததாக 48 கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 48க்கான இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்துட்டு 5th வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11th இயல் 5 ஒரு வேர்டு வந்துட்டு இதில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு நமக்கு 2 இது வந்துட்டு இதாகுது. புடவி புறவி. புறவி அப்படிங்கும்போது நமக்கு குதிரை அப்படிங்கிற பொருளில் வரும். ஸோ அது வந்துட்டு கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான ஒன்று. அடுத்து புடவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பூமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் என்னென்னா 11th ஸ்டாண்டர்டில் இயல் 5 கொடுத்துருப்பாங்க. புடவி அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் என்னென்னா நமக்கு ஒரு தவறான கூற்று தான். ஸோ இந்த 2ல் எது வந்துட்டு ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் கீ ஆன்சர் பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு தெரியும். ஓகேவா. அடுத்ததாக 49 பார்த்தீங்க அப்படின்னா பிரிநிலை தேற்றம் என்னும் பொருளில் வரும் இறைச்சொல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 9ஆம் வகுப்பில் 6வது இயல்ல இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 40வது பக்கத்தில் வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னா ஏகார சொல். ஓகேவா. பிரிநிலை மட்டும் வர்றது ஓகாரம். இது தேற்றம் அப்படின்னு சேர்த்து வந்திருக்கனால இது வந்துட்டு ஏகார சொல் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஏ அண்ணா. ஓகேவா. அடுத்ததாக 50 தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர்? இது வந்து நமக்கு 7ஆம் வகுப்பில் 4வது இயல்ல இருந்து தான் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 50. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 51 பனை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 24 இருக்கும். ஆப்ஷன் பி மூங்கில் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து நவரசம் பொருந்தா இணை எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்துட்டு 9ஆம் வகுப்பில் இயல் 1 இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 6 இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அம்மை அழகு அப்படிங்கிறது தான். அடுத்து 53 கேனம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் 2வது இயல்ல வந்துட்டு இருந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 16 கொடுத்துருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்தை குறிக்கும். ஓகேவா. அடுத்ததாக 54 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? இது 54 நமக்கு வந்துட்டு 9ஆம் வகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இயல் 5 வந்துட்டு இருக்கும். நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 37 இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வள்ளலார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 55 பொறுத்துக. இந்த 4 தொடருமே அப்படியே டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் இயல் 1 உள்ள இலக்கணத்தில் வந்துட்டு இருக்கும். நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 10 கொடுத்துருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 55 நினைக்கிறேன்.
இஸ் 55 ஓகேவா ஆப்ஷன் பி. அடுத்து 56 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8ஆம் வகுப்பில் இயல் 7லேருந்து கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பில் இயல் 7லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 62ல் வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் பி. அடுத்ததாக 57வது கொஸ்டின், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? 57 இது 9ஆம் வகுப்பில் இயல் 9ல் இருக்குது. நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 64ல் வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தனிநாயகம் அடிகள். அடுத்ததாக 58 சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 5th ஸ்டாண்டர்டில் நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 20ல் வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி சிறுவாரை கம்பு அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான ஆன்சர் விடை. அடுத்து 59 பாட்டு கொடுத்து என்று ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் திணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பில் 3வது இயலில் இருக்கும். நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் 21ல் வந்துட்டு இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி முல்லைக்களி. ஓகேவா, முல்லைக்களின்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததாக 60வது லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸில் 15, 16வது பக்கத்தில் இருக்கும். அதாவது 9ஆம் வகுப்பில் 2வது இயல்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸில் 15, 16ல் வந்துட்டு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வேரி அப்படிங்கிறது தான். மற்ற எல்லாமே நீர்நிலைகளை வந்துட்டு குறிக்கக்கூடிய பெயர் சொல். வேரி அப்படிங்கிறது தேன் அப்படிங்கிற பொருளில் வந்துட்டு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வேரி. அவ்வளோதான். ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம 30 கொஸ்டின் தமிழில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய மார்க் வந்துட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.